ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொகுதி கார்கள் நிற்கிது. அதாவது ஹையுண்டா, அதாவது ஹுண்டாயின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் சுசுகி ஆல்டோ, சுசுகி செலிரியோ போன்ற நிறைய கார்கள் இருக்குது. இந்த கார்களை வந்து நான் வந்து ஒவ்வொன்றா இதோடைய மாடல், இதோடைய விலைகள், உள்ள கண்டிஷன்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம ஒவ்வொன்றா முதல்ல பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையுண்டாய், அதாவது ஹுண்டாயின்னு சொல்லுவோம். ஸோ இதோட டீட்டெயிலையும் இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஹையுண்டாய், அதாவது இலங்கையில் வந்து ஹையுண்டாய்னு சொன்னான்னு தெரியும். ஆனால் வந்து இதோட உச்சரிப்பு வந்து ஹுண்டாய், அதாவது ஹொண்டா இல்லை ஹுண்டாய். ஸோ இந்த ஹுண்டாயை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பிளாக் இயோன்னு போட்டிருக்கு. 43,90,000. மேனுஃபேக்சரிங் இயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2016, ரெஜிஸ்டரும் 2016, 814 சிசி. ஆனால் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடணும்னு போடலை. ஸோ இதை வந்து உள்ள அமைப்புகளையும் இந்த கண்டிஷன்களையும் உங்களுக்கு காட்டுறேன், இந்த விலையும் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் இங்கே வந்து நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஹுண்டாய், அதாவது ஹையுண்டாய் இயோன் பிளாக்னு போட்டிருக்கு. ப்ரைஸ் வந்து 43,90,000. ஸோ இதான் வந்து உள்ள அமைப்பு. இந்த டேஷ்போர்டெல்லாம் இப்படி தான் இருக்குது. உண்மையாக வந்து நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. ஆனால் வந்து 8,000 கிலோமீட்டர் ஓடணும்னு போடலை. ஆனால் வந்து உள்ள அமைப்புகள் சூப்பராக இருக்குது. இன்ஜின் கண்டிஷனுகள் அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியலை. ஸோ பாருங்கள், டேஷ்போர்ட்லாம் எந்த விதமான ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. ஸ்டியரிங்கும் நல்லா தான் இருக்குது. இந்த கவர் மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா சரி. உள்ள இது வந்து நல்லா இருக்குது. இந்த கவர் மட்டும் மேலே மாற்றலாம். இது வந்து கீ ஸ்விட்சோடவு தான். சீட்டு வந்து கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது. இது வந்து மெனுவில் வந்து கியர் சிஸ்டம் தான். பார்த்திங்கன்னு சொன்னால் மீட்டரும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சுசுகி ஆல்டோ மாதிரி அதோட மீட்டர் தான். இதில் ஒரு ஆடியோ பிளேயர் இருக்குது. அது வந்து ஆண்ட்ராய்டு இல்லை, நார்மல் தான். ஸோ டேஷ்போர்ட் அங்கே நல்லா தான் இருக்குது. கவரு நல்லா இருக்குது. ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து இங்கெல்லாம் இருக்குது. எல்லாமே பவர் விண்டோ தான். உங்களை பின்னக்கையும் கொண்டு காட்டுறோம். ஆனால் நல்ல ஒரு பிளாக் கலர் உண்டு. கலரை பார்த்தீங்களா, இந்த ஒரு EON போட்டிருக்குது. இது வந்து ஹுண்டாயோடது. அந்த பின்னுக்கு உள்ள அந்த ஸ்டைலும் முன்னுக்குள்ள ஸ்டைலும் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு பின்னுக்குள்ள சீட்டையும் காட்டுறோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னுக்கு உள்ளது. பார்த்திங்கன்னா முன்னுக்கு வந்து பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. பின்னுக்கு வந்து இந்த மெனுவல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். பின்னால் வந்து நம்ம கால் வைக்கிற ஸ்பேஸும் ஓரளவு பரவாயில்ல. ஸோ அப்படியே பின்பக்கத்தையும் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. மேலே உள்ள அந்த கவர்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பின்னுக்குள்ளே அந்த கதவெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான டேமேஜ்களும் இல்லை. பின்னுக்கு நீங்கள் அழகாக அந்த பொம்மை குட்டிகளை வச்சு போகிற மாதிரி சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஃபேமிலி வந்து ஒரு யூசேஜுக்கு இந்த கார் நல்லாயிருக்கும். சீட் பார்த்திங்கன்னு சொன்னால் 3 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம். கொஞ்சம் நல்ல வந்து பெரிய ஆக்கள்னு சொன்னால் 2 பேர் தான் போகலாம். ஒரு அளவான உடம்புல உள்ளவங்க வந்து 3 பேர் போகலாம். காலும் வந்து அவ்வளோ வந்து ஸ்பேஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி போகிறதுக்கு சூப்பரான கார். பாருங்கள், உங்களை அங்காலையும் கொண்டு போய் காட்டுறோம். இந்த காரை ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள். நல்ல கலரு. டயரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவான டயர், பெரிய டயரும் இல்லை. இந்த போட்டு ஹுண்டாயின்னு போட்டிருக்கு. நல்ல கலர், நல்ல அந்த பளிச்சுண்டு அடிக்குது அந்த பிளாக் கலர். அதில் எஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரடுவா வியூவாக இருக்குது. ஸோ இதோடைய ப்ரைஸுகளையும் இதோடைய விலைகளையும் இதோட கண்டிஷனையும் உள்ள பார்ப்போம். ஸோ இது வந்து பெரடுவா வியூவாவா. ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காரோட கண்டிஷனை பார்ப்போம். இது வந்து பெரடுவா வியூவா லிட்டுன்னு போட்டிருக்கு. ப்ரைஸ் வந்து 45,75,000. மேனுஃபேக்சரிங் வந்து 2011, ரெஜிஸ்டர் 2012. இது வந்து 1000 சிசி இன்ஜின். இது 1000 கிலோமீட்டர் தான் போடலை. பெரடுவா வியூவா லிட். ஸோ இது வந்து இதோட கியர் பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான். நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் வேணும்னு சொன்னால் எடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் சிஸ்டமெல்லாம் நல்லா இருக்குது. இந்த கார் பார்த்து சொன்னால் இது மேட் இன் மலேசியா பிராண்ட் இது. ஸோ சீட்டெல்லாம் நல்ல கவரெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து கீ ஸ்விட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. விண்டோ வந்து 4 பார்த்திங்கன்னா பவர் விண்டோ தான். இதோட மீட்டரும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சுசுகியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது.
இவ்வளோதான் உள்ளுக்கு. இവിടുത്തെ முன்னுக்கு 2 பாட்டில் ரெட்டு வச்சு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அந்த ஹேண்ட் பிரேக் பக்கத்துலேயே சின்ன ஒரு பாட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட்டும் நல்லா தான் இருக்குது. பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பின்பக்கம் வந்து அதில் கால் வைக்கிற அளவான ஸ்பேஸ் தான். அவ்வளோ பெருசுன்னு இல்லை, நார்மல் தான். ஆனால் பின்னுக்கு வந்து லக்கேஜ் எல்லாம் வைக்கல. அது இந்த பின்னுக்கெல்லாம் லக்கேஜ் வைக்கிற இடம்லாம் சின்னது. சீட்டும் 3 பேர் தாராளமாக உட்காந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. கவர்கள் எல்லாம் எந்த விதமான டேமேஜ்களும் இல்லை. மேலேயும் அவ்வளோவான டேமேஜ்களும் இல்லை. 2012 ரெஜிஸ்ட்ரேஷன். இத்தனை கிலோமீட்டர் தான் அவங்க போடலை. எதுலேயுமே கண்டிஷனெல்லாம் காட்டுறோம் பாருங்கள். விவா லிட் அது இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவா லிட் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விவா வந்து பிளாக் கலர் இருக்குது. நம்ம பார்த்தது வந்து சில்வர் கலர், இது பிளாக் கலர். ஸோ இதனுடைய வந்து ப்ரைஸும் கண்டிஷனையும் பார்ப்போம். அந்த விவாவோட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது கொஞ்சம் புது கண்டிஷனில் இருக்குது. விலை வந்து மாறுபடுறது தெரியல. இது பார்த்தீங்கன்னா பெருடுவா விவா தான். இதை பாருங்கள், இது 2011 தான். ரெஜிஸ்டரும் மேனுஃபேக்சரிங் 2011 தான். 2000 சிசி. விலை வந்து 45,90,000. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 45,90,000. ஆனால் உள்ள கண்டிஷன் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல புது கண்டிஷனில் இருக்குது. 45,90,000 நல்லா இருக்குது. ஏற்கனவே பார்த்தோம் அந்த சில்வரோட இந்த பிளாக் நல்லா இருக்குது. கலரும் முன்னுக்கு நல்லா இருக்குது. ஆட்டோமேட்டிக் தான். இது முன்னு கியர் சிஸ்டம். 100 பிளேட்லாம் போட்டுடலாம். ஏற்கனவே எடிஷன்லாம் போட்டிக்கலாம். எல்லாமே பவர் விண்டோ தான். நல்ல கலர் இது. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலர் லிட் விவா மலேசியாவோட. பின்னு காட்டுறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கால் வைக்கிறதுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்த்தோமே ஹையுண்டாய் சுசுகி எல்லாம் வந்து இந்த கால் வைக்கிற இடம் வந்து கொஞ்சம் கேப் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன இதுகள் வச்சுட்டு போகலாம். அந்த பூக்கள் பொம்மைகள் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பின்னுக்குள்ளே சீட்டும் முன்னுக்குள்ளே சீட்டும் நல்ல புதுசாக தான் இருக்குது. அவ்வளோ பழசுண்டில் மேலே லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. 2011 ரெஜிஸ்ட்ரேஷன். இது விவா லிட் மலேசியாவோடது. எல்லாமே பவர் விண்டோ தான். சுசுகி ஆல்டோ கிரே. இது வந்து சுசுகி டீட்டெயிலாக பார்த்துட்டு கண்டிஷனாக பார்ப்போம். மாருதி ஆல்டோ கிரேன்னு போட்டிருக்கு. ப்ரைஸ் வந்து 39,90,000. மேனுஃபேக்சரிங் வந்து 2015. ரெஜிஸ்டர் 2015. 796 சிசி. கிலோமீட்டர் போடலை. இது வந்து மாருதி சுசுகியோடது. 39,90,000. 2015 ரெஜிஸ்ட்ரேஷன். இதோட கண்டிஷன் எல்லாம் பாருங்கள். சீட்டெல்லாம் புது கண்டிஷன். பின்னுக்குள்ளே சீட்டும் புது கண்டிஷன். டேஷ்போர்ட் எல்லாமே புது கண்டிஷன். எந்த விதமான கிராட்சுகளும் இல்லை, டேமேஜ்களும் இல்லை. ஒரு நார்மல் பிளேயர் ஒன்று போட்டிருக்கு. மேனுவல் கியர் சிஸ்டம். ஏற்கனவே பார்த்த சுசுகியில் இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியுது. நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. குட் மெயின்டெனன்ஸ் தான். நல்லா வந்து கீழே வந்து காப்பீடு எல்லாம் போட்டிருக்கு. அவர்த்தையும் போட்டிருக்கு. பாருங்கள், பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அந்த கண்டிஷன்களை மட்டும் பாருங்கள். கண்டிஷன் விலையிலையும் மட்டும் பார்த்தீங்கன்னா சரி. இது வந்து மாருதி சுசுகி. இது வந்து கிரே கலர். நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சில்வர் கலர். இது வந்து கிரே கலர். இது வந்து விண்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெனுவல் தான். அங்காலே மெனுவல் தான். ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. சீட் எல்லாம் புதுசாக இருக்குது. பின்னுக்கு லக்கேஜும் ஒரு அளவாக வச்சு கொண்டு போகலாம். அவ்வளோ உண்டில் ஒரு அளவாக வச்சுட்டு போகலாம். இது ஆல்டோ ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். ஆல்டோ 800 சுசுகி.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சுசுகி ஆல்டோ இருக்குது. இது வந்து சில்வர் கலர் தான். இதையும் பார்ப்போம். நம்ம பார்த்து வந்து அது வந்து கிரே, இது சில்வர். ஏற்கனவே ஒயிட் பார்த்தது. 39. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில்வர் கலரு. இதோட வந்து ப்ரைஸையும் கண்டிஷனையும் பார்ப்போம். இது வந்து சுசுகி ஆல்டோ தான். ஸோ ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ற விலை தான். என்ன சொன்னால் செகண்ட் ஹேண்ட் கார் தானே. என்ன சொன்னால் இங்கே உள்ள சுசுகி கார்கள் எல்லாமே ஒரே வந்து விலையில் இருக்காது. ஆனால் எல்லாமே ஒரே பிராண்ட் தான். ஆனால் வந்து அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் விலைகள் மாறும். அதனால தான் நான் உங்களுக்கு எல்லா காரையும் காட்டுறேன். என்ன சொன்னால் இதில் நிற்கிறது வந்து எல்லாம் சுசுகி தான். எல்லாமே வந்து ஒரே மாதிரி கார் தான், ஒரே பிராண்ட் தான், ஒரே இது தான். ஆனால் என்ன ஒன்று அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் வந்து மாறுபடுறனால தான் உங்களை எல்லா சுசுகியும் காட்டுறேன். ஸோ இந்த சுசுகி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ சில்கி சில்வர். ப்ரைஸ் வந்து 37,95,000. மேனுஃபேக்சரிங் வந்து 2015, ரெஜிஸ்டர் 2015, 800 சிசி. ஓகேங்களா. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து சுசுகி தான், இதுவும் சுசுகி தான். ஆனால் வந்து கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து மாறுபடும். ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேட் கண்டிஷன் தான். பேட் எண்டில் அந்த சீட்டுகள் கொஞ்சம் அந்த கவர்கள் கொஞ்சம் தொஞ்ச மாதிரி இருக்குது. சீட்லாம் வந்து உள்ளே உள்ள சீட்லாம் புது சீட் தான். இந்த கவர்கள்லாம் தொஞ்ச மாதிரி இருக்குது. மேனுவல் கியர் சிஸ்டம் தான். இதோட டேஷ்போர்டுகள், ஸ்டேரிங் கொஞ்சம் பழசு மாதிரி தெரியுது. இந்த டேஷ்போர்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. கீழையும் கொஞ்சம் ஓரளவு காப்பேட்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சும்மா வந்து பாருங்கள். சும்மா அந்த கண்டிஷனில் மட்டும் காட்டுறோம் பாருங்கள். கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் வந்து மாறுபடும். இது வந்து பின்பக்கம் அந்த சீட்டு கொஞ்சம் அந்த கவர்கள் மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் சரி. இது சுசுகி, இது ஆல்டோ தான். சுசுகி ஆல்டோ. இதில் வந்து சுசுகி ஆல்டோ நிற்கிது, ஹையுண்டா நிற்கிது, இப்போ விவா நிற்கிது, எல்லா மாடல் கார்லையும் நிற்கிது. ஒவ்வொன்றா பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு நான் சுசுகி பார்த்தா இஞ்சால பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன காரன்னு பார்ப்போம். இது வந்து டொயோட்டா விட்ஸ். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயோட்டா விட்ஸ். இது வந்து பிங்க் கலர். டொயோட்டா விட்ஸ் பிங்க் கலர். ஃபுல் ஆப்ஷன் வந்து பாருங்கள். மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2000, ரெஜிஸ்டர் 2004. 41,90,000. 2000 ரெஜிஸ்ட்ரேஷன் காரே வருங்க. 41,90,000. என்ன ஒன்று, இது வந்து ஆட்டோமேட்டிக் கீர் சிஸ்டம். பாருங்கள், கதவை வந்து வார்னிங் லைட் அடிக்குது. இது வந்து டொயோட்டா விட்ஸ் தான். ஆனால் வந்து பழைய மாடல், அதாவது 2000 ஆண்டு மாடல். பாருங்கள் கண்டிஷனாக பாருங்கள். அவ்வளோ நல்ல கண்டிஷன் சொல்ல இயலாது. கொஞ்சம் பழசு மாதிரி தான் தெரியாது. 2000 ஆண்டு கார் தானே. பாருங்கள், சும்மா கண்டிஷனில் காட்டிட்டு போகிறோம். இந்த விலைகளையும் காட்டுறோம் பாருங்கள். இது வந்து கீ சுவிட்ச் தான். சீட்டு நல்லா இருக்குது. நல்லா வந்து குஷைனான சீட்டு. என்ன வந்து ஆட்டோமேட்டிக் கீர் சிஸ்டம். வந்து நான் பிளேயர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பவர் விண்டோ தான். இது டொயோட்டா விட்ஸ் பிங்க் கலர். இந்த இருக்குது டொயோட்டா விட்ஸ் வந்து. இது வந்து பிங்க் கலர். விட்ஸ் வந்து இப்போ வர மாடல் நல்லா இருக்கும். இது வந்து 2000 ஆண்டு மாடல். மாடல் பிங்க் கலர். இது அடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுசுகி நிற்கிது. ஸோ இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. என்ன மாடல்னு பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாருதி சென் எஸ்டிலோ ஒன்று போட்டிருக்கு. மாருதி சென் எஸ்டிலோ டஸ்கி ப்ரௌன். ப்ரைஸ் வந்து 40,90,000. மேனுஃபேக்சரிங் 2011, ரெஜிஸ்டர் 2011, 898 சிசி. ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள். சுசுகி சூப்பராக இருக்குது. அந்த சுசுகி வெகனார் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து இந்த ஆண்ட்ராய்ட் பிள்ளையெல்லாம் எடிஷன்லாம் போட்டிருக்காங்க. இந்த மெனுவல் தான் இது ஒரு கியர் சிஸ்டம். இந்த டேஷ்போர்டும் நல்லா இருக்குது. இந்த முன்னுக்கும் நல்லா இருக்குது. ஆண்ட்ராய்ட் பிளேயர், இந்த கவர்கள், இந்த கவர்களோ கூட பார்த்திங்கன்னா எந்த டேமேஜும் இல்லை. சீட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டேமேஜும் இல்லை. ஆனால் வந்து மெனுவல் தான். இது வந்து 2011 நினைக்கிறேன். 2011 தான். மாருதி சென் எஸ்டிலோ. இது வந்து சுசுகி கம்பெனி. மாருதி சென் எஸ்டிலோன்னு போட்டிருக்கு. ஆனால் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. சீட்டும் நல்ல புது கண்டிஷனில் இருக்குது. ஸ்டேரிங்லாம் நல்லா புதுசாக இருக்குது. அந்த ஏக்கோனோட ஃபில்டர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது கீ சுவிட்ச் ஒரு சிஸ்டம் தான்.
எல்லாமே பவர் விண்டோ தான். நல்ல வந்து பெரிய ஒரு கேப் இருக்குது பாருங்கள். டிரைவருக்கும் சரி பேசஞ்சர் அங்கே உட்காந்து போகிறவங்களும் நல்ல பெரிய கேப் இருக்குது. பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம். நல்ல ஒரு பின்னாலே நல்ல ஒரு பொம்மை குட்டிகள் அதில் வச்சுட்டு போகிற மாதிரி நல்ல ஒரு பெரிய இடம் தான் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் நல்லா வைக்கலாம் போல் இருக்குது. பாருங்கள், இது வந்து சேம் லைக்கு அந்த சுசுகி வெகனார் இருக்குது தெரியுமா, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது பார்த்தீங்களா, உள்ளுக்கே நல்லா இருக்குது, வெளியேயும் பார்க்க சூப்பராக இருக்குது. போட்டிருக்காங்க எஸ்டிலோண்ட போட்டிருக்கு. சுசுகி கம்பெனியோட தான், மாருதி சுசுகி எஸ்டிலோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவரில் கூட எந்த டேமேஜும் இல்லை. என்ன ஒன்று எல்லாமே பவர் விண்டோ தான். சுசுகிக்கு எல்லாமே வந்து மெனுவல் தான், இதுக்கெல்லாம் பவர் விண்டோ தான். ஆனால் விலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி அந்த மாருதி ஆல்ட்டோட அந்த அதே விலை தான், சேம் விலை தான் எதுவுமே. பட் இதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி சுசுகி ஆல்ட்டோ தான், மாருதி ஆல்ட்டோ கிரே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதோட வந்து ப்ரைஸையும் கண்டிஷன்லையும் போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாருதி சுசுகி ஆல்ட்டோ ஏற்கனவே காட்டின மாதிரி தான். இதோட வந்து ப்ரைஸும் சும்மா கண்டிஷன் நார்மலாக பார்ப்போம். அடுத்த ஒன்று நேரம் புத்தராக கொடுத்துருக்காங்க. மாருதி ஆல்ட்டோ கிரே ப்ரைஸ் வந்து 41,75,000. மேனுஃபேக்சர் 2015, ரெஜிஸ்டர் 2015, 796 cc. பார்த்தீங்களா, விலை வந்து பார்த்தீங்களா ஒவ்வொரு காருக்கும் மாறுபடுது. அது 40 லட்சம், அடுத்து 39 லட்சம், இது 41,75,000 கிரே. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் விண்டோ தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து 2 பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க சுசுகிக்கு. ஆனால் பின்னுக்கு எல்லாமே வந்து மெனுவல் தான். அந்த சுசுகி ஆல்ட்டோவுக்கு வந்து இந்த முன் டோருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பின்னுக்கெல்லாம் மெனுவல் தான். அதே மாதிரி தான், எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை. அதே டேஷ்போர்ட் அதே இது தான். அந்த சும்மா கண்டிஷனும் ப்ரைஸ் மட்டும் மாறுபடும். நல்லா வந்து கண்டிஷன் கொஞ்சம் நல்ல புதுசாக தான் இருக்குது. அவ்வளோ பழசுன்னு சொல்ல இல்லை, புதுசுன்னு சொல்லலை. ஒரு அளவான மீடியமான கண்டிஷன் இருக்குது. 100க்கு ஒரு 50% கண்டிஷன். பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான். இது வந்து 41 லட்சம் வருது சுசுகி ஆல்ட்டோ. இது வந்து கிரே கலர். முன்னுக்கும் பார்த்துட்டோம் போல் இருக்குது. இது வந்து டிரைவர் சைடு, இது கீ ஸ்விட்ச் சிஸ்டம் தான். லைட்டெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு டிஸ்பிளே வந்து பூட்டியிருக்காங்க. மெனுவோட சும்மா நார்மல் ஆண்ட்ராய்டு இல்லாமல் சும்மா நார்மல் ஆடியோ பிளேயர் வந்து பூட்டியிருக்காங்க. இது பார்த்தாச்சு. இது வந்து ஹையுண்டாய். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையுண்டாய். இது 88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 88,600 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 2016ஆம் ஆண்டு. கண்டிஷன் நல்லா உள்ள போய் பார்ப்போம். ஹையுண்டாய், அதாவது ஹுண்டாய் இல்லை ஹுண்டாய். நான் இந்த காரை வந்து ஹுண்டாய்ன்றது நிறைய பேர் கமெண்டில் வந்து அது நீங்கள் ஹொண்டான்னு சொல்கிறீங்க. ஹொண்டா இல்லை, நான் சொல்கிறது வந்து ஹுண்டாய். இது வந்து ஹையுண்டாய் இல்லை. இது சும்மா நம்ம வந்து ஸ்பெல்லிங் வந்து அப்படி இருக்குது. ஆனால் வந்து ஒரிஜினல் வந்து ஜப்பானில் சொல்கிறது வந்து ஹுண்டாயின்னு தான். ஹொண்டா இல்லை ஹுண்டாய். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 44,90,000. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2016, ரெஜிஸ்டர் 2016. இன்ஜின் வந்து 814 cc. இது வந்து ஹையுண்டாய் இயோன் போட்டிருக்கு. 46 லட்சம். கிட்டத்தட்ட லீசிங் எல்லாம் எடுத்திங்கன்னு சொன்னால் 50 தான் போடுவாங்க நினைக்கிறேன். நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்குது. ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் டேஷ்போர்ட் பார்த்தீங்களா ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த ஒரு வளைஞ்சி ஒரு அழகாக அந்த டிரைவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. 46 லட்சம். 46 போட்டிருக்கு. ஜஸ்ட் 46,90,000. 2016ஆம் ஆண்டு. பார்த்திங்கன்னா ஸ்டியரிங் கூட எவ்வளோ டேமேஜ்களும் இல்லை, கவர்களும் டேமேஜ் இல்லை. இது எல்லாமே வந்து பவர் விண்டோ தான் நினைக்கிறேன். முன்னுக்கான மட்டுமானு தெரியல. டிஸ்பிளேலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று மெனுவல் தான், கியர் சிஸ்டம். கால் வைக்க நல்ல பெரிய ஸ்பேஸ் தான். டிரைவருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். விண்டோ வந்து பவர் விண்டோ தான். முன்னுக்கு பின்னுக்கு அப்படியே தெரியும்.
பின்னுக்கு வந்து மெனுவல், அப்படி முன்னுக்கு பவர், பின்னுக்கு மெனுவல். இது வந்து மெனுவலோட கார் தான். பாருங்கள், பின்னுக்கு சீட்டில் நல்லா இருக்குது. ஒரு 3 பேர் தாராளமாக உட்காரலாம். சின்ன ஆக்கள்னு சொன்னால், பெரிய ஆக்கள்லாம் 2 பேர் தான். காப்பேட்லாம் போட்டிருக்காங்க. சீட்டும் அவ்வளோ பழைய கண்டிஷனாக இல்லை. கவரெல்லாம் வந்து நல்லா புதுசாக இருக்குது. இந்த கதவோட கவர்கள், டேஷ்போர்டு எல்லாமே புதுசாக தான் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஹையுண்டாய். இதெல்லாமே சுசுகி ஆல்டோ 800. நல்ல பச்சை கலர் உண்டு. சும்மா அதோட விலையை பார்ப்போம். சுசுகி ஆல்டோட ப்ரைஸை பார்ப்போம். 43,90,000, 2016ஆம் ஆண்டு. இந்த சுசுகி வந்து 2016ஆம் ஆண்டா. ஆனால் 43 லட்சம் தான். 43 லட்சம். பட் 59,844 கிலோமீட்டர் தான். ஓல் சர்வீஸ் ரெக்கார்ட் அவைலபிள், எம்பி சென்டர்ஸ் அவைலபிள், ஒரிஜினல் 2K ஏர் பேக்கா. இது கொஞ்சம் புது கண்டிஷனாக இந்த சுசுகி. பச்சை கலர். இது வந்து 2017ஆம் ஆண்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனாக. இது அதாவது சுசுகி ஆல்டோ தான், நான் பச்சை கலர். அதே மாதிரி தான், எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றுமே இல்லை, சும்மா நம்மளாக காட்டுற மாதிரி. இதாக தான் ஹுண்டாய் ஐயோன், நல்ல ரெட் கலர். ஹையுண்டாய். ஹுண்டாய்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹொண்டான்னு வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நான் வந்து ஹொண்டான்னு சொல்கிறேன், ஹுண்டாயின்னு தான் சொல்கிறேன். திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். ஹொண்டா இல்லை, ஹுண்டாய். அதாவது உங்களோட இதில் சொல்ல போனால் ஹையுண்டாய். ஹையுண்டாயோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 43,75,000, 2015ஆம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷனாக. நல்லா இருக்குது, நல்ல கலர், நல்ல ஷைனிங்காக சூப்பராக இருக்குது ஹையுண்டாய். என்ன உண்டு, இந்த கார் வந்து என்னது ஓட்டோவில் கொடுத்தது நல்லா இருக்கும். சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு மட்டும் தான் பவர் விண்டோ இருக்குது, பின்னுக்கு மெனுவல் விண்டோ தான், கையில் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த காருக்கு வந்து நல்ல டிசைன். இந்த கார் வந்து முன்னுக்கும் நல்லா இருக்குது, பின்னுக்கும் நல்லா இருக்குது. டேஷ்போர்ட் எல்லாமே நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் பிளேயர்லாம் இருக்குது. என்ன உண்டு, இந்த காருக்கு வந்து மெனுவல் ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் கொடுத்து பின்னுக்கு வந்து பவர் விண்டோ கொடுத்துருந்தா இந்த காரில் ஒரு குறையுமே இல்லை. சூப்பர் காராக இருக்கும். பாரு, நல்ல புது கண்டிஷனில் தான் இருக்குது. விலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 46 லட்சம், அப்படி 50க்குள்ளே தான் இருக்குது. 50க்குள்ள மாதிரி தான் விலையும் பார்த்திங்கன்னா இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பெரிய அந்த லக்ஸரி காரோட அந்த ஃபீல் இருக்குது. பின்னுக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சுசுகி செலிரியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சுசுகி செலிரியோன்னு தான் இருக்குது. சுசுகி செலிரியோட விலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு முன்னுக்கு இருந்து வரும். தப்பா நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா சுசுகி செலிரியோ போட சொல்லியிருந்தா பாருங்கள். சுசுகி செலிரியோ இருக்குது, ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. சுசுகி செலிரியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து 45,90,000, 45,90,000 சுசுகி செலிரியோ. 2015ஆம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷனாக. இது வந்து சுசுகி செலிரியோ 2015ஆம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன், 45,90,000. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட அந்த முன்னுக்குள்ளே அந்த டேஷ்போர்ட் அமைப்புகள் எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த டிரைவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து மெனுவல் தான், ஓட்டோ இல்லை. ஓட்டோ வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொன்னால் இந்த கதவோட வந்து 4 டோரும் வந்து மெனுவல் தான், ஆட்டோமேட்டிக் இல்லை. பாருங்கள், சீட்டெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு சீட்டெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, மற்ற சீட்லாம் நல்லா இருக்குது. கவர்களும் நல்லா இருக்குது. அவ்வளோ குறை சொல்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பழசல் பாவிச்சது தானே. பாருங்கள், இது வந்து பின்பக்கம். இது சுசுகி செலிரியோ. இது வந்து சுசுகி, இது வந்து ஆல்டோ, அதுவும் ஆல்டோ. ஆனால் ஆல்டோ நிறைய இருக்குது.
சுசுகி ஆல்டோ வந்து 40,90,000 2015ஆம் ஆண்டு. இது வந்து டட்சன். இது வந்து இந்தியாவோட கார் நைட்லஸ் டட்சன். இது டட்சன் வந்து 34,90,000. இது வந்து இந்தியாவோட டட்சன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுசுகி ஆல்டோன்னு நிற்கிது. இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சுசுகி கார்கள் வச்சுருக்காங்க. இந்தியாவிலாம் நிறைய சுசுகி ஆல்டோக்கள் நிற்கிது. நம்ம ஒவ்வொன்றா போய்ட்டு அதோட விலைகளையும் டீட்டெயிலையும் போய்ட்டு ஒவ்வொன்றா போய்ட்டு பார்க்கலாம். இது வந்து சுசுகி ஆல்டோ சில்வர் கலர். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் உள்ள கண்டிஷன். ஸோ சீட்டெல்லாம் நல்லா வந்து புது கண்டிஷனில் தான் இருக்குது. சுசுகியோட டீட்டெயிலை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் மாருதி ஆல்டோ சில்கி சில்வர்னு போட்டிருக்கு. ப்ரைஸ் வந்து 41,90,000. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2014. ரெஜிஸ்டர் வந்து 2015. 796 சிசி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 41,90,000. இதுதான் வந்து இதோட உள்ள அமைப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான டேமேஜ்களும் இல்லை, எந்த விதமான கீறல்களும் இல்லை. இது வந்து மேனுவல் வந்து கியர் சிஸ்டம் தான். நான் உங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய சுசுகிகள் காட்டியிருப்பேன். ஸோ இங்கே உள்ள சுசுகிகளில் வந்து அந்த கண்டிஷன்களையும் விலைகளையும் நார்மலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னால் டேஷ்போர்ட்டில் கூட அந்த கதவுகளில் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான கிராஷுகளும் இல்லை. ஸோ இது வந்து ஸ்டேரிங் நல்லா புதுசாக தான் இருக்குது. இது வந்து அந்த கீ சுவிட்ச் போடுறது தான். ஸோ சீட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ வந்து பழசுன்னு சொல்ல இல்லாது. கால் வைக்கிற இடம்லாம் அதில் வந்து க்ளீனாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் இருக்குது. விண்டோ வந்து பவர் விண்டோன்னு தான் நினைக்கிறேன். இது சுசுகி ஆல்டோ. சுசுகி ஆல்டோவோட வந்து பின்னுக்கு சுசுகி ஆல்டோ வந்து 800 போட்டிருக்காங்க. அதில் பின்னுக்கையும் காட்டுறேன். சீட்டை பாருங்கள் அப்படி இருக்குன்னு. பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பவர் விண்டோ இல்லை, அதாவது நம்ம கையில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பின்னுக்குள்ள சீட்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல புது கண்டிஷனில் தான் இருக்குது. பழசுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வந்து 2015ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது தான் இந்த சுசுகி. அதில் வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களை ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள். இந்த மேலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான டேமேஜுகளும் ஒன்றுமே இல்லை. அந்த புது கண்டிஷனாக தான் வந்து உள்ளே இருக்குது. ஆனால் வந்து எத்தனையாயிரம் கிலோமீட்டர் ஓடணுன்ட்டு அந்த இதில் போடலை. பின்னுக்கும் தாராளமாக 3 பேர் உட்காந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. சுசுகி ஆல்டோ 800. இதில் போட்டிருக்காங்க all emission test reports is available போட்டிருக்கு. 90,000 2016ஆம் ஆண்டு. பார்த்திங்கன்னா ஸ்டியரிங் கூட எவ்வளோ டேமேஜ்களும் இல்லை, கவர்கள் டேமேஜ் இல்லை. இது எல்லாமே வந்து பவர் விண்டோ தான் நினைக்கிறேன். முன்னுக்கான மட்டுமானு தெரியல. டிஸ்பிளேலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று மெனுவல் தான் கியர் சிஸ்டம். கால் வைக்கிற நல்ல பெரிய ஸ்பேஸ் தான். டிரைவருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். விண்டோ வந்து பவர் விண்டோ தான். முன்னுக்கு பின்னுக்கு அப்படியே தெரியும். பின்னுக்கு வந்து மெனுவல். அப்படி முன்னுக்கு பவர், பின்னுக்கு மெனுவல். இது வந்து மெனுவலோட கார் தான். பாருங்கள், பின்னுக்கு சீட்டில் நல்லா இருக்குது. ஒரு 3 பேர் தாராளமாக உட்காரலாம். சின்ன ஆக்கள்னு சொன்னால், பெரிய ஆக்கள்னால் 2 பேர் தான். காப்பேட்லாம் போட்டிருக்காங்க. சீட்டும் அவ்வளோ பழைய கண்டிஷனாக இல்லை. கவரெல்லாம் வந்து நல்லா புதுசாக இருக்குது. இந்த கதவோட கவர்கள், டேஷ்போர்டு எல்லாம் புதுசாக தான் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஹையுண்டாய். இதெல்லாமே சுசுகி ஆல்டோ 800. நல்ல பச்சை கலர் உண்டு. சும்மா அதோட விலையை பார்ப்போம். சுசுகி ஆல்டோட ப்ரைஸை பார்ப்போம். 43,90,000 2016ஆம் ஆண்டு. இந்த சுசுகி வந்து 2016ஆம் ஆண்டா. ஆனால் 43 லட்சம் தான். 43 லட்சம். பட்
நான் 59,844 கிலோமீட்டர் தான். ஓல்ட் சர்வீஸ் ரெக்கார்ட் அவைலபிள், எம்பி சென்டர்ஸ் அவைலபிள், ஒரிஜினல் 2K ஏர் பேக்கா. இது கொஞ்சம் புது கண்டிஷனாக இந்த சுசுகி பச்சை கலர். இது வந்து 2017 ஆண்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனாக. இது அதாவது சுசுகி ஆல்டோ தான், நான் பச்சை கலர். அதே மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றுமே இல்லை, சும்மா நம்மளை காட்டுற மாதிரி. இதே தான் ஹுண்டாய் ஐயோன், நல்ல ரெட் கலர் ஹையுண்டாய். ஹுண்டாய்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹொண்டான்னு வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நான் வந்து ஹொண்டான்னு சொல்கிறதில்ல, ஹுண்டாயின்னு தான் சொல்கிறேன். திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன், ஹொண்டா இல்லை ஹுண்டாய். அதாவது உங்களோட இதில் சொல்ல போனால் ஹையுண்டாய்.